கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். ஒரு படைப்பாளி தனக்கான அடையாளத்தை ரசிகர்களிடையே கண்டுபிடிக்க பல முயற்சிகள் எடுக்கணும். நடிகை அஞ்சலி இப்போ காண்பது போயின்ற திரைப்படத்துல முற்றிலும் முதன்மையான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. த்ரில்லரான இந்த படத்தை இயக்குறாரு சர்வேஷ். அவள் பல முயற்சிகள், சின்ன இடைவெளிக்கு பிறகு விக்னேஷ் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா இடிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நடிகர் சங்கத்துல முதல் முறையா நடந்தது. இந்த விழாவில் நடிகர் சங்க நிர்வாகிகள் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். முக்கியமாக பின்புலம் இல்லாமல் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக தன்னோட லைஃப் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் பல கஷ்டங்களை தாண்டி இன்னும் அந்த சினிமா என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லி தான் சம்பாரித்த காசை கொண்டு திரும்பவும் சினிமாவில் போடுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கணும் சினிமா மேலே. அது அவருக்கு இருக்குது. I sincerely from the bottom of my heart I want this film to do well for விக்னேஷ். ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச் நிறைய புதுமுகங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். முதன்முறையாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளாகம் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு நடிகர்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய முதல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்கள் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய ஹார்ட் ஒர்க்கு வந்து உண்மையான பலன் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஹி இஸ் a very good wonderful artist. கரெக்டான கிளிக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய இதாக அவருக்கு சக்ஸஸாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் தயாரித்து நான் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் எனக்கு ஒரு நல்ல படமாக அமையும். ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவை ஒரு த்ரில்லர் எஃபெக்டில் சொல்லியிருக்கிறோம். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை. நான் தொடர்ந்து சினிமாவை நிறையா பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுக்கு மீடியாக்களும் சரி, மக்களும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராம்கிருஷ்ண மிர்னாலினா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு தினமும் பத்திரிகையிலே நீங்கள் பார்க்கின்ற சில செய்திகளில் வருகின்ற விஷயங்கள் தான். இதில் கதாபாத்திரங்களாக வந்திருக்கின்ற அனைத்து நடிகர்களும் ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். என் பேர் ஆத்மா பேட்ரிக். என்னை கதகளி படத்தில் விஷால் சார் கூட வில்லனாக நடித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் நான் வந்து எடிட்டர். இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொம்பளை பற்றி கதை, எப்படி வந்து ஒரு பொண்ணு இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் அழகாக காமிச்சிருக்காங்க. விஜய், எஸ்.ஏ. சந்திரசேகர் இருவரும் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் நயப்புடை. சமூக அவலங்களையும் இன்றைய போலீசாரின் அத்துமீறல்களையும் காட்சியாக்கியிருக்கும் திரைப்படம். கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை இப்ப பார்க்கலாம். நையப்புடை பாரதியார் கோவம் வந்தால் அவர் கவிதையில் தான் அவர் கோவத்தை காட்டுவார். எனக்கு கோவம் வந்தால் சினிமாவில் தான் என் கோவத்தை காட்டுவேன். இது வந்து 81லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு ரிட்டரை, சாட்சி, நீதிக்கு தண்டனை, நான் சிகப்பு மனிதன், இப்படி நீங்கள் எதை எடுத்தாலும் என் கோபத்தின் பிரதிபலிப்பு தான் அது. அதே மாதிரி அந்த கோபம் வந்து எத்தனை வயசானாலும் சாகிற வரைக்கும் அந்த கோபம் போகாது. அப்படி ஒரு கோபக்கார கிழவனுடைய கதை தான் நையப்புடை படம். முழுக்க இயக்குனர் எஸ்.ஏ.சி. அவர்கள் ஒரு முழுமையான நடிகராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆக்ஷன் படமாக தான் இதை நான் பார்க்குறேன். தொடர்ந்து நல்ல புதிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஒரு அற்புதமான முயற்சிக்கும் இயக்குனர் விஜய்கிரண் இன்னைக்கு ஒரு புதிய படைப்பாளியாக உங்கள் முன்னால் களமிறங்கியிருக்கார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். This is director Vijay Kiran. நையப்புடை மூவி. இந்த மூவி நெக்ஸ்ட் வீக் 26th ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, எக்ஸைட்டடாகவும் இருக்குது. பிகாஸ் இந்த மூவியில் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்.
ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மூவிக்கு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்கும். நான் சாந்தினி, நையப்புடை படத்தோட ஹீரோயின். அண்ட் இந்த வருஷம் என்னோடய செகண்ட் தமிழ் ரிலீஸ் நையப்புடை வில்லம்புக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் மாடர்ன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரேடியோ ஜாக்கி மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி க்யூட், வெரி பப்ளி ரோல். ஸோ வெரி ஹாப்பி. எஸ்ஏசி சார் அண்ட் பா விஜய் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நையப்புடை படத்தினுடைய எடிட்டர் பேசுகிறேன், டான் பாஸ்கோ. இதுக்கு முன்னாடி சுந்தரபாண்டியன், கதிர்வேலன், கதல் தரணி இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ 2 படம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது சமீபமாக முடிஞ்ச படம் வந்து நையப்புடை. இந்த படம் வந்து உங்களுக்கு டூரேஷன் ஆனாலும் சரி தான், படத்தோட சாங்ஸு, ஃபைட்டு, சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறத வந்து கம்பல்சரியான. அஜ்மல் ஹீரோவா, நாசர், கோட்டா சீனிவாசராவ் மற்றும் பலர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம். அரசியல் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு பாஸ்கர். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஆடல் பாடலுடன் நடந்துச்சு. இந்த விழால தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. நல்லவாயன் நார்வாயன் மூவிக்காக பாஸ்கர் ராவ் சார் producer director. I'm sure this audio is going to be very big audio because the concept of the audio itself is very new, very novel, and people will like it for sure. And it's all about elections, it's all about reservations, it's all about many controversial issues, and I'm sure people are going to accept it in a positive way. இந்த படத்தில் 6 சாங் இருக்குது. 6 சாங்குமே சிச்சுவேஷனல் சாங்ஸ், காலேஜ் பேக்ட்ராப்பில் உள்ள சாங்ஸ் இருக்குது. ஒரு ராகிங் டைப் ஆஃப் சாங்ஸு, ஃபேர்வெல் சாங்ஸு, அம்மோர் சாங்கு, டைட்டில் சாங்கு, எலெக்ஷன் கேம்பெயினிங் சாங்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். என் பேர் கேஎன் விஜயகுமார். இந்த நல்லவாயன் நாரவாயன் இந்த படத்தில் வந்துட்டு நான் வசனமும் பாடல்களும் எழுதியிருக்கேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் பாஸ்கர் ராவ் சார். பாஸ்கர் சார் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட் படமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வந்துட்டு தயாரித்து இயக்கி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கானா பாலா பேசுகிறேன். சைத்தன்யா ஆர்ட் கிரியேஷன்ஸோட படம் நல்லவாயன் நாரவாயன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் பட்நாயக் சார். அவருடைய இசையில் வந்து 2 பாடல் நான் பாடியிருக்கிறேன். கேஎன் விஜயகுமார் அவருடைய வரிகளில் 2 பாட்டுமே நல்ல சூப்பரான ஹிட் சாங்கு. ஒன்று வந்து ஜாத்திரை பாட்டு, அம்மன் பாடல் வந்து அந்த பாடல் நாசர் சார் வந்து அதுக்கு விஷுவல் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இன்னொரு பாடல் வந்து தேர்தல் குறித்து இந்த எலெக்ஷன் சாங், அது அந்த சாங்கும் நானும் கல்பனா ராகவேந்தர் 2 பேரும் பாடியிருக்கிறோம். என் பேர் சந்தேஷ். தமிழில் வந்து நல்லவாயன் நாரவாயன் இது 3வது படம். ஃபஸ்ட்டு படம் பேர் வந்து காதலாகி. அந்த படத்தில் நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கேரக்டர் பண்ணேன். செகண்ட் படம் வந்து ராவண தேசம். இந்த படத்தில் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் ஆகும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும், ஒரு பொலிட்டீஷியன் ஆகும், 3 ஷேட்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 படத்தில் நடிக்க தயாராயிட்டாரு. மௌலியுடைய இயக்கத்தில் பரமபதம், ராஜீவ்குமாரின் இயக்கத்தில் அப்பா அம்மா விளையாட்டு. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்களாம். கோரைக்காரன் படத்தின் துவக்க விழாவை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக இயக்கி தயாரித்து ஹீரோவாக நடிக்கிறாரு ஸ்ரீ. கோரைக்காரன் திரைப்படம் ஆர்கே ஸ்ரீ பிக்சர்ஸ் சார்பாக இந்த படத்தை தயாரித்து நடித்து நான் இயக்க இருக்கேன். என்னுடன் இணைஞ்சு ஆர் மணிமேகலை மேடம் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க. ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு கதைக்களம். கதை நடந்த இடத்துலையே படத்தை வந்து நாங்கள் ஷூட் பண்ண இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வெற்றி படமாக 2016 உங்களுக்கு கொடுப்போம். என் பேர் ஆர் மணிமேகலை. நான் ப்ரொடியூசராக பண்ணுறேங்க. கோரைக்காரன் அப்படிங்கிற ஒரு கோரை விளையிற இடத்துல வந்து இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். என் பேர் ஜெயக்குமார். நான் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கோரைக்காரன், ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வில்லேஜ் சப்ஜெக்டை பார்க்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். இதில் 5-7 சாங் இருக்குது. 5 சாங்கு வந்து கமர்ஷியல் எக்ஸ்பெக்டில் இருக்கும். ஒரு சாங் பேத்தாஸில் போகுது. ரொம்ப அற்புதமாக சாங் பண்ணியிருக்காங்க. இப்போ பூஜை முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங் இப்போ ஷூட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. மக்களுக்கு நெருக்கமான கதைகளையும் நிஜ சம்பவங்களையும் யதார்த்தமாக இயக்கக்கூடியவர் வசந்தபாலன். இயக்குனர் வசந்தபாலன் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் சோகத்தை படமாக்க போறாராம். நேர்முகம். முரளி கிருஷ்ணா இயக்கத்தில் ரஃபி, அருந்ததி நடித்திருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால
நமிதா, இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் மற்றும் பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. நேர்முகம் திரைப்படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். என் பேர் ரஃபி. இந்த படத்துடைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் நம்ம கம்பெனி தான் பண்ணியிருக்கேன், ஹைடெக் பிக்சர்ஸ். ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரில்லர் மூவி, பட் ரொமான்ஸு, ஆக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். Hi, my name is Meera Nandan. I'm here for the audio launch of my new movie, நேர்முகம். ரொம்ப நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு இந்த மூவியில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த மூவி அண்ட் மை கேரக்டர் இன் த மூவி. இந்த படத்துக்கு வந்து நான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் மற்றும் இசை, இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்கேன். பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு ரசிகராகிய நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்போம். அதனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான காதல் கதை. ஏன்னா ஒரு 7 ஜோடிங்க வந்து ஒரு காட்டில் மாட்டிப்பாங்க. அதில் ஒரு ஜோடி தான் ஹீரோ, அப்படி இன்னொரு ஜோடி வந்து செகண்ட் ஹீரோ, அப்புறம் ஒரு காமெடி, அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். மை நேம் இஸ் யுவராஜ். நான் இந்த படத்தில் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாண்டியராஜ் சார், ஆதித்யா மேனன் சார், ஹீரோ அண்ட் மீனாட்சி, தென் மீரானந்தன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். நான் ஜெகதீஷ் பி விஷம், சினிமாட்டோகிராஃபர். மை எக்ஸ்பெரிமெண்ட் திஸ் ஃபிலிம் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் சாங் இருக்குது. ஏன்னா ஹீரோ பொறுத்த வரைக்கும் அது வந்து சேட் சுச்சுவேஷன் தான். நான் ஒரே ஃப்ரேமில் வந்து ஃபங்க்ஷன் கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் ஹீரோ வந்து டல்லாக காமிக்கணும். அது இல்லை நான் வந்து ட்ரை பண்ணாக்கா நேச்சுரல் லைட்டு, ஃபாலிங் லைட்ஸ், த்ரோயிங் லைட்டு யூஸ் பண்ணாவே நேச்சுரல் ஃபோட்டோ ஃப்ளட் அந்த மாதிரி லைட் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் கூல் சுரேஷ். ஏன்னா பல படங்களில் வில்லனாக பார்த்துருப்பீங்க, இப்போ காமெடியாக பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கி என்ன ஒரு சிறப்புனாக்க, இவ்வளோ நாளாக கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்த இயக்குனர் திரு முரளிகிருஷ்ணா சார் இந்த படத்தின் மூலமாக இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகிறாரு. அவருக்குள்ளே ஒளிஞ்சிருந்த அந்த 5 பாடல்களை இந்த படம் மூலமாக வெளியில் கொடுத்துருக்கிறாரு. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ஃபாரின்லேருந்து வந்துட்டு இங்கே சில அஜால் உஜால் வேலைகள்லாம் பண்ணி இதனால் வில்லன்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற துன்பங்கள், துயரங்கள் தான் என்னோடய கேரக்டர். நான் உங்கள் ஃபைட் மாஸ்டர் தவசிராஜ். நான் இந்த படத்தில் ஸ்டன் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கதை இது. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. இதில் ஒரு சேசிங் வித் ஃபைட்டு நிறைய பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபைட்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாடகர் பென்னி தயாள் தனக்கான பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடக்கூடியவர். விரைவில் இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்க போறாரா? கபாலி தோட்டம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களின் பேரன் வழியான ராமச்சந்திரனும் அவருடன் விக்கியும் இணைந்து நடித்திருக்கும் படம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு TR பாஸ்கர். என் பேர் ராமச்சந்திரன், எம்ஜிஆரோட கிராண்ட்சன். ஸோ கபாலி தோட்டம் அப்படின்றது என்னென்னா வந்து, கபாலி தோட்டம்ன்றது ஒரு ஏரியா, மயிலாப்பூரில் இருக்க ஏரியா. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சினாரியோ. ஸோ அங்கே வந்து நான் வந்து ஆன்டி ஹீரோ கேரக்டர் பண்ணுறேன். என் பேர் விக்கி. கபாலி தோட்டம்ன்ற படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன். ஏன்னா இந்த காலத்தில் யூத்துக்கு என்ன தேவைன்றது வந்து நம்ம பாஸ்கர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷமான விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்காட்டுறோம், எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். நான் உங்கள் உதயராகம் UK முரளி. இன்றைக்கி கபாலி தோட்டத்துடைய பூஜை 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்கில் பிரியன் சார் எழுதியிருக்காரு, ப்ளஸ் ஒரு சாங் வந்துட்டு விவேக் எழுதியிருக்காரு. இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பற்றி இருக்கிற கபாலி தோட்டம்னு ஒரு ஏரியாவை பற்றி ஒரு சப்ஜெக்ட். இது ரீரெக்கார்டிங் சாங்ஸு, இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கிறது. அந்த ஏரியா வைஸ் இருக்கிற சாங்ஸுங்கெல்லாம் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். 5 சாங் 5 டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் அருள்நிதி ஹீரோவாக நடித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஆறாவது சினம். ஆறாவது சினம் என்னோட 8வது படம். தேனாண்டால் மூவிஸ் ப்ரொடக்ஷனில் அறிவழகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து டிமாண்டி முடிச்சுட்டு நானும் முரளி சாரும் ஒன்று படம் பண்ணலான் இருந்தோம். யாரை வச்சு சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அறிவழகன் சாரும் நானும் வள்ளினம்லேருந்தே பண்ணணுன்னு இருந்தோம் சார், அவரை கேட்கலாமா அப்படின் போது அறிவழகன் சாரும் மெமரிஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தார். அப்போ வந்து அவருக்கும் பண்ணலாம் ஜெய், எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம், நானும் அதை ரீமேக் பண்ணணுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா தத், ராதா ரவி சார், சார்லி சார், ரோபோ சங்கர் எல்லாருக்குமே முக்கியமான ரோல். இயக்குனர் அறிவலன் பேசுகிறேங்க. ஆறாவது சினம் அப்படின்ற ஒரு படம் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸ்
முரளி சாரோட தயாரிப்பில் அருள்நிதி சார் நடித்த இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இது 3வது படம். ஸோ ஈரம் கொடுத்ததுக்கப்புறம் நான் பண்ணுற வந்து ஒரு த்ரில்லர் படம். இது கண்டிப்பாக வந்து ஹாரர் அப்படின்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு எமோஷ்னல் த்ரில்லர் ரைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டோரி, அதாவது வந்து ஒரு போலீஸ் காப்புக்குள்ளே அவனோட பாஸ்ட் லைஃப் என்ன, ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம், ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டான், அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அவன் ஹேண்டில் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் வந்து அவனோட ஃபாலோப்பில் வருது அப்படின்றத ஒரு கதை. ஒரு 60-70 படம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு ஒரு ஹீரோ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரோல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிலாம் பண்ணலாம். இவர் பிகினிங் ஆஃப் த கேரியர்லேயே இந்த மாதிரி செய்கிறது வந்து எனக்கு அருள்நிதி சார் மேலே ரொம்ப ஒரு விருப்பம். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த 6வது சினம்ங்கிற படத்தில் அவர் கூட த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இன்றைக்கி வந்து 6வது சினம் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து மியா அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன், அருள்நிதி அவங்களோட ஒய்ஃபாக. ஸோ சின்ன படத்தில் வந்து சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். தமன் மியூசிக்கில் வந்து ஒரு அருமையான ஒரு மெலோடி வந்திருக்கு. அண்ட் அறிவர்கன் சாரோட டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இஸ் வெரி சென்சிபிள் டிரெக்டர். 6வது சினம் திரைப்படம் அருள்நிதி சார் கூட நடிக்கிறதுல நான் ரொம்ப பயங்கர ஹாப்பி. கேரக்டர் நேமே வந்து ஏசி சர்க்குணம். சினிமா பார்த்து 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 போலீஸான ஒரு கேரக்டர். ஸோ என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே சினிமா பேஸில் தான் இருக்கும். எந்தெந்த நடிகர்லாம் சினிமாவில் போலீஸ் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்களோ அந்த கேரக்டர் தான் என் மைண்டில் வரும். ஸோ ரொம்ப சீரியஸாக என்னுடைய ஜேர்னலில் ஒரு வித்தியாசமான, மாறிக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நிறைய படம் பண்ணியிருந்தாலும் கூட இது வந்து வேறு ஒரு ஜேர்னலில் ரோபோ சங்கர் பார்ப்பீங்க. நான் 6வது சினம் படத்தோட எடிட்டர் பேசுகிறேன். நான் பாலுமேந்திரா சாரோட தலைமுறைகள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படம் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அறிவழகன் கூப்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அறிவழகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க.